அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் ஒரு சமீபத்தில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையும் கடிதமும் என்ன சொல்லுது அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலைப்பள்ளி மற்றும் மேல்நிலைப்பள்ளி இங்கே இருக்கக்கூடிய ஆய்வகங்களோ இல்லை ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு 50 சென்ட் இடம், அந்த இடம் இருந்தால் தொழிற்கல்வி, குறிப்பாக ஐடிஐ என்று சொல்லக்கூடிய இந்த தொழிற்கல்வி நிலையங்களை அமைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கடிதம் சொல்லுது. இது பள்ளிக்கல்வித்துறை முதன்மை செயலாளரும் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு இயக்குனர் இவங்க 2 தரப்புலையும் ஒருங்கிணைஞ்சு பேசி அந்த கடிதத்தை கொடுத்துருக்காங்க. இதை பற்றியான பதிலை நீங்கள் ஒரு வாரத்தில் கொடுக்கணும் அப்படி என்பதையும் சுற்றறிக்கை எல்லா பள்ளிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் ஏஇஓ டிஓ எல்லாருக்கும் விடப்பட்டிருக்கு. இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, பள்ளி வளாகங்களில் ஏன் நீங்கள் ஐடிஐ தொடங்கணும் என்பதுதான் நம்மளுடைய கேள்வி. ஏற்கனவே தமிழகம் முழுக்க உள்ள அரசு பள்ளிகளில் போதுமான ஆசிரியர் இல்லை, அங்கே கட்டிடம் வசதியோ இல்லை கட்டமைப்பு வசதிகளோ பாத்ரூம் வசதிகளோ குடிநீர் வசதிகளோ போதுமானது மாணவர்களுக்கு இல்லை. இப்படின்னு பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. பழைய கட்டடங்களை இடிச்சிட்டு புதிய கட்டடங்கள் கட்டணும் என்பது இருக்குது. இன்னும் மலைப்பகுதிகளில் காடு பகுதிகளில் இன்னும் பல்வேறு இடங்களில் இந்த அரசு பள்ளிகளை இன்னும் மேம்படுத்தக்கூடிய தேவைகள் என்பது இருக்குது. ஆனால் அதற்கான ஆசிரியர்களையும் அந்த மாணவர்கள் இன்னும் ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு புதிய கல்வி வழிமுறைகளையும் மாணவர்களை இன்னும் அதிகமாக அரசு பள்ளியில் சேர்ப்பதற்கான நடவடிக்கையும் இந்த அரசு மேற்கொள்ளணும். அதுதான் சரியான வழிமுறையாக இருக்கும். ஆனால் அரசு பள்ளிகளில் இருக்கக்கூடிய இடங்கள் என்பது தொழிற்கல்வியாக மாற்றுறதோட விளைவு என்னவாகும் அப்படின்னா, இப்போ தொடர்ச்சியாக ஏற்கனவே ஆசிரியர்கள் மாணவர்களே இந்த மாதிரி நீ படிக்கலையா, நீ போய் ஏதாவது வேலை செய்யி, ஏதாவது அதை பண்ணு இதை பண்ணுன்னு பொதுவான ஒரு குற்றச்சாட்டு என்பது இருக்குது. குறிப்பாக இது கொண்டு வர நோக்கம் நமக்கு என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா, தெளிவுபடுத்துவது என்ன அப்படின்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 ஒன்றிய மோடி அரசு கொண்டு வந்தது. அதை கடுமையாக நம்ம எதிர்த்துட்டு இருக்கோம். குறிப்பாக தமிழகத்தில் நம்ம அதை அமல்படுத்த விடக்கூடாதுன்னு அந்த எதிர்ப்பு போராட்டம் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. கொண்டு வந்து ஐடிஐயில் கொண்டு வந்து பள்ளிகளில் வச்சா என்ன அப்படின்னா, இந்த தேசிய கல்விகளும் அதான் சொல்லப்படுது. 8ஆவதுல நீ தோல்வி அடைஞ்சியா, உனக்கு படிப்பு வரலையா, போய் ஐடிஐயில் சேர்ந்துக்க, ஏதாவது ஒரு தொழிற்கல்வி படித்து நீ அந்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் என்னன்னா, விஸ்வகர்மா யோஜனா என்ற திட்டம் மோடி அரசு கொண்டு வந்திருக்கு. 18 சாதி தொழிலை உள்ளடக்கிய இந்த திட்டம் வட்டி இல்லாத 1 லட்சமோ 2 லட்சமோ கடன் கொடுக்கலாம், அவங்க வேலையின் போது 500 ரூபா ஊக்கத்தொகை வழங்கலாம் அப்படின்னு நம்மளை 2000 ஆண்டு பின்னோக்கி இருக்கக்கூடிய ஒரு சாதிய குலத்தொழில் திட்டத்தை விஸ்வகர்மா யோஜனா என்பது அமல்படுத்துது. அப்போ அந்த திட்டங்களை கொண்டு வந்து இந்த மாதிரி பள்ளிகளில் வைப்பதற்கான அடிப்படையாக இது அமையும். மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது என்பதான் எமது பூமாம்பு சார்பாக நம்ம எச்சரிக்கிறோம். அப்போ தமிழக அரசு, தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ, நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் பொய்யாமொழி அவர்களோ இதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணும். ஒன்றிய அரசினுடைய குலத்தொழில் திட்டத்தை, குலக்கல்வி திட்டத்தை நீங்கள் ஐஐடி பேரில் கொண்டு வந்து திணிப்பதை ஏற்க முடியாது. இதை நீங்கள் உடனடியாக பின்வாங்கணும் என்பதை இந்த தருணத்தில் கேட்டுக்கிறோம். குறிப்பாக நீங்கள் பல்வேறு சிப்காட் உருவாக்குறீங்க, பல கம்பெனிஸை உருவாக்குறீங்க, இதற்கு சாலைகள் அமைப்பதற்கு முதற்கொண்டு விவசாய நிலங்களை நிறைய ஆக்குப்பை பண்ணுறீங்களே. இந்த மாதிரி ஐடிஐ நீங்கள் அமைக்கிறோம் அப்படின்னா நீங்கள் அரசாங்கம் பணம் ஒதுக்குங்க, இடத்த வாங்குங்க, அங்கே புதுசாக கட்டடங்களை கட்டுங்க, மாணவர்களை சேருங்க, அதை செய்யுங்க. ஆனால் இதற்காக அரசு பள்ளியில் கொண்டு வந்து இப்போ நோக்கமே தவறான நோக்கம். குலக்கல்வியை கொண்டு வந்து திணிப்பதாக தான் அது அமையும், தொழிற்கல்வியை கொண்டு வந்து திணிப்பதாக தான் அமையும். 5ஆவதிலே தோல்வி அடைந்தால் தொழிற்கல்வி, 8ஆவதிலே தோல்வி அடைந்தால் தொழிற்கல்வி, 10ஆவதிலே தோல்வி அடைந்தால் தொழிற்கல்வி என்று சாதிய குலத்தொழிலை திணிக்கக்கூடிய இந்த தேசிய கல்விக் கொள்கையை மறைமுகமாக கொண்டு வந்து திணிப்பதாக தான் இருக்கும். மாணவர்களை உயர்கல்வியை நோக்கி நகர்த்தணும், அவனுடைய அறிவை இன்னும் மேம்படுத்தணும், அவர்களுக்கான வேலை வாய்ப்பை இன்னும் அதிகப்படுத்தணும். அப்போ உயர்கல்வியை நோக்கி வருவதற்கு இந்த மாணவர்களுக்கு எத்தகைய வழிமுறையை இந்த அரசு செய்ய முடியும்? அதை தான் தமிழக அரசு, தமிழக முதல்வர் நீங்கள் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு இந்த சாதிய குலத்தொழிலை மறைமுகமாக திணிக்கக்கூடிய வகையிலே, தேசிய கல்விகளை சொல்லியிருக்கக்கூடிய வகையிலே கொண்டு வந்து திணிப்பது என்பது ஏற்புடையதல்ல. இது உடனடியாக தமிழக பள்ளிக்கல்வித்துறை செயலாளர், இந்த வேலைவாய்ப்பு இயக்குனர் மற்றும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் அன்பில் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் இந்த கடிதத்தையோ இந்த உத்தரவையோ திரும்ப பெற வேண்டும் என்பதை புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி அமைப்பின் சார்பிலே இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.